பிரதேசத்தை எமது வளங்களை நாங்களே ஆள வேண்டும், நாங்களே காக்க வேண்டும். எமது இந்த பிரதேசங்களில் காணாமலாக்கப்பட்ட அனைத்து உறவுகளுக்கும் நீதி வழங்கப்பட வேண்டும். கடந்த 22ஆம் தேதி 7ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு 2வது சபை நடவடிக்கையின் போது எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைவாக நான் வழிமொழிந்த ஒரு தீர்மானம் 23வது தீர்மானம். எமது மண்ணிலே இருந்து காணாமலாக்கப்பட்ட அல்லது கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட அல்லது புதைக்கப்பட்ட அந்த எமது பெருமதிமிக்க உறவுகளுக்கு நீதி வேண்டும், சர்வதேச விசாரணை நடைபெற வேண்டும் என நாங்கள் கொடுத்த அந்த அழுத்தத்துக்கு, அந்த தீர்மானத்துக்கு அன்று பிற்பகல் எனது வீட்டுக்கு இராணுவ புலனாய்வாளர்கள் களுவாஞ்சிக்குடியில் இருந்து வருகை தந்திருந்தார்கள். நான் அந்த இடத்தில் இல்லாத காரணத்தினால் அவர்கள் அங்கிருந்து எனது மனைவியிடம் எனது தொலைபேசி இலக்கத்தை பெற்றுத் தந்திருந்தார்கள். இவ்வாறான அச்சுறுத்தல்கள் இனிவரும் காலங்களில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளுக்கு இருக்கக்கூடாது என்பதனை இந்த சபையில் ஒரு தீர்மானமாக எடுக்க வேண்டும். ஏனென்றால் எமது பிரதேசத்தை எமது வளங்களை நாங்களே ஆள வேண்டும், நாங்களே காக்க வேண்டும். இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக எந்த விதமான களங்கங்களும் ஏற்படாத வகையில், பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லாத வகையில் எமது வளங்களை நாங்கள் பாதுகாப்போம், எங்களது மக்களை நாங்கள் பாதுகாப்போம். அதற்கு அப்பால் எமது இந்த பிரதேசங்களில் காணாமலாக்கப்பட்ட அனைத்து உறவுகளுக்கும் நீதி வழங்கப்பட வேண்டும். அவர்களுக்கு எவ்வாறு நடைபெற்றது என்பதற்கான சர்வதேச விசாரணை நடைபெற வேண்டும் என மீண்டும் மீண்டும் மக்கள் பிரதிநிதியாக இந்த சபையிலே நாங்கள் உறக்க குரல் கொடுப்போம் என தெரிவித்துக் கொள்வதோடு, இங்கே இருக்கின்ற சக ஆளும் தரப்பினுடைய கௌரவ உறுப்பினர்கள் இருக்கின்றீர்கள். உங்களது அரசாங்கத்துக்கு நீங்கள் இவ்வாறான இராணுவ புலனாய்வாளர்கள் சிஐடியினூடாக இவ்வாறான விசாரணைகள் நடைபெறக்கூடாது என்பதனை அரசாங்கத்துக்கு நீங்கள் அழுத்தமாக கூற வேண்டும் என வினயமாக கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.